அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்தேன். தமிழ்நாட்டில் எது நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் குடி போதையில் இருந்த வட மாநில தொழிலாளர்கள் கையில உருட்டுக்கட்டையோட போயிட்டு அந்த பகுதியில் ரகலை செஞ்சிருக்கிறாங்க, ரவுடிசம் செஞ்சிருக்கிறாங்க. ஏதோ மதுக்கடையில் ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்காக கையில ஆயுதங்களோட வந்து எந்த நபரோட பிரச்சனை வந்துச்சோ அந்த நபரை சாலையில ஓட விட்டு அடிக்கிறாங்க. அத்தோட நிக்காம அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களை தாக்கி இருக்கிறாங்க. அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தோட கண்ணாடியை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கடைக்குள் புகுந்து பொதுமக்களை தாக்கிய வட மாநிலத்தவர்களின் அட்டூழியம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் பேருந்து நிலையம் முன்பாக வட மாநிலத்தவர்கள் 5 பேர் கட்டைகளோடு ஓடி வந்த நிலையில் அருகில் இருந்த சிக்கன் கடைக்குள் புகுந்து பொதுமக்களையும் வாகனங்களையும் தாக்கினர். இதுக்காக அவங்களை கைது செஞ்சிருக்கிறதா இப்ப செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனா இப்படி நடக்கிறது இது முதல் முறை கிடையாது. இந்த சம்பவங்கள் ஒரு தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. உறவுகள், உங்களுக்கே நினைவிருக்கும், இதே திருப்பூர்ல கடந்த 2023 ஒரு பின்னலாடை தொழிற்சாலையில பணி செய்து கொண்டிருந்த தமிழர்களுக்கும் வட மாநிலத்தவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன கலவரம் வந்துச்சு. அதுக்கே கையில உருட்டு கட்டை, இரும்பு பைப்பு, இடுப்புல கட்டிக்கிட்டு இருந்த பெல்ட் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வட மாநிலத்தவர்கள் கூட்டம் சேர்த்துக்கிட்டு தமிழர்களை ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க. அத செய்திகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்ததா அதே 2023 சென்னை அம்பத்தூர்ல வேலை செய்து கொண்டிருந்த வட மாநிலத்தவர்களுக்கு இடையிலேயே ஒரு சின்ன பிரச்சனை. ஆயுத பூஜை நிகழ்வுல 2 குழுக்களுக்கு நடுவுல சண்டை வந்திருக்கு. அந்த சண்டை பொது வெளிக்கு வந்து மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. பொது வெளியில ஏன்டா ரகலை பண்றீங்க அப்படின்னு தட்டி கேட்க போன அந்த பகுதி காவலரையே அடிச்சு விரட்டினாங்க வட மாநில தொழிலாளர்கள். கடந்த ஆண்டு 2024 சென்னையோட முக்கிய பகுதியில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஹோட்டல் சங்கமம் அப்படிங்கிற உணவகத்துல சாப்பிட போன தமிழரை அந்த உணவகத்தில் பணி செய்து கொண்டிருந்த வட மாநில தொழிலாளிகள் இரும்பு கரண்டியாலேயே அடிச்சு விரட்டினாங்க. அந்த உணவகத்தோட முதலாளியால கூட இந்த வட மாநிலத்தவரை தடுத்து நிறுத்த முடியல. கூட்டமா இருந்துச்சு. என்னன்னு இறங்கி போய் பார்த்தா ஒரே இந்திக்காரனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 2 பேரை இரும்பு கரண்டி ஒரு கட்டை கிட்டனா அது வந்து அடிச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா உள்ள சாப்பிட போனதுனால பிரச்சனைன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா உட்கார்றதுல பிரச்சனையாகி ஒரே தகராறாகி போட்டு அந்த ஓனர் முதல் கொண்டு அடிச்சிருக்காப்புல. என்னன்னு எல்லாரும் கேட்கறதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு, கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய நிகழ்வு தெரியுமா இது? இது நடந்துடவே கூடாது, இது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிரும் அப்படின்னு தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு சம்பவமும் நடந்துருச்சு. கடந்த 2-3 நாளா நமக்கு மனிதாபிமான பாடம் எடுத்துக்கொண்டிருந்த திராவிட அறிவு ஜீவிகள், பொது உடைமை சித்தாந்தவாதிகள் இப்ப எங்க போனாங்க? இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? மகா கும்ப மேளாவிற்கு சென்றுவிட்டு தொடர் வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த தமிழர்களிடம் அத்துமீறி நடந்து கொண்ட வட மாநில தொழிலாளர்களை பகடி செய்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே பிரதிபலிக்கிற மாதிரி, அவங்களோட ஒழுங்கீனமான செயலை எடுத்து காட்டுற மாதிரி கோபியும் சுதாகரும் ஒரு காணொளி வெளியிட்டாங்க. அதுக்கு அவங்களை கண்டிச்சு எத்தனை பேர் என்னென்ன பேசினாங்க, எவ்வளவு மனிதாபிமான பாடம் எல்லாம் நமக்கு எடுத்தாங்க. இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும், மனிதம் மட்டும் தீர்வாகும், வெங்காயம். இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொன்னீங்க? அவங்களை ஏன் நீங்க எதிரியா பாக்குறீங்க? அவங்களும் உழைக்கும் மக்கள் தானே, தொழிலாளர்கள் தானே, அவங்கள நம்மோட சகோதரரா பாருங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுங்க. அதான் என் வேலையா? நான் என்ன பள்ளிக்கூடம் வச்சா நடத்துறேன்? ஒரு இடத்துல பொது வெளியில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட அவனுக்கு இருக்காது. அவன் செய்யற எல்லா செயலையும் நான் பொறுத்துக்கிட்டு போகணுமா? என்னடா அறிவுரை இதெல்லாம்? என்னன்னு கேட்கிறேன். சரி, ஓகே, எங்களுக்கு பக்கம் பக்கமா மனிதாபிமான பாடம் எடுத்தீங்கல்ல, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? வாயை திறந்து பேசுங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஏற்கனவே இவங்களோட கட்டுக்கடங்காத வருகையால தமிழ்நாடு தமிழர்களின் தாயக பூமியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலப்பின மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
அடுத்ததாக இவங்களோட கட்டுப்பாடற்ற வருகையால தமிழர்கள் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அது கம்ப்யூட்டர் வேலையா இருக்கட்டும், இல்லனா களத்து மேட்டு வேலையா இருக்கட்டும், எல்லா மட்டங்களிலும் தமிழர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அடிதடியில வந்து நிக்குது. நாளைக்கு இது இனக்கலவரத்துல போய் முடியும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம், இது சாதாரண ஒரு அடிதடி நிகழ்வு கிடையாது. இது பேராபத்தான போக்கு. நாம் எச்சரித்துக் கொள்ள வேண்டும். இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வாங்க, இவங்களோட வருகையை கட்டுப்படுத்துங்க, இவங்களை பத்தின தகவல்களை சேமிச்சு வைங்க அப்படின்னு இதுக்காகத்தான் பல ஆண்டுகளாக தமிழ் தேசியவாதிகள் தலப்பாடா அடிச்சுக்கிறோம். ஆனா ஆளும் திராவிட ஆட்சியாளர்கள் இத பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல. அவங்க கவலையும் பட மாட்டாங்க, ஒருபோதும் இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வரவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களே அந்நியர்கள் தானே. அவங்க ஒண்ணும் இந்த மண்ணோட பூர்வ குடிகள் கிடையாது. இந்த மண்ணிற்கு வாழ வந்தவர்கள். தமிழர்களை ஏமாற்றி அவங்களோட அரசியல் உரிமைகளை பறித்து ஆட்சி அதிகாரத்தை பறித்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க. அவங்க ஒருபோதும் வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக இந்த இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வர மாட்டாங்க. தமிழ்நாடு கலப்பின தாயகமாக மாறுவது என்பது அவங்களுக்கு சாதகமான ஒரு விடயம்தான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு தமிழர்களின் தாயக பூமியாக இருக்கும் வரை இங்கே தமிழர்கள் தங்களுக்கான உரிமையை கேட்டு போராடி கொண்டே இருப்பார்கள். கடந்த 58 வருடங்களாக தமிழர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்களையும் அவங்களோட கேவலமான ஆட்சியையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தாங்க. ஆனா 2009 இனப்படுகொலைக்கு பிறகாக தமிழர்கள் மீளெழுச்சி பெற்று இன உணர்வு பெற்று தங்களோட உரிமையை கேட்க தொடங்கிட்டாங்க. தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழர்களின் தாயக பூமி, இங்க நாங்க தான் ஆளுவோம், இது எங்களோட நாடு, எங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு கேட்க தொடங்கிட்டாங்க. இது ஆளும் திராவிட ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி நிக்குது. அப்ப என்ன செய்யணும்? இதுக்கு என்ன தீர்வு? தமிழ்நாடு தமிழர்களுக்கா இருக்கிற வரைக்கும் தானே இப்படிப்பட்ட உரிமை போராட்டங்கள் எல்லாம் நடக்கும். இத ஒரு கலப்பின மண்டலமா மாத்திட்டா அதன் பிறகு தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கேட்டு போராடினா கூட அது ஒண்ணும் இல்லாம போயிடும், அந்த போராட்டமே பிசுபிசுத்து போயிடும் அப்படின்னு திட்டம் போட்டுதான் இவங்களோட வருகையை கட்டுப்படுத்தாம கட்டுக்கடங்காம இவங்க பெருகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட பிற மொழி ஆட்சியாளர்கள். எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு கற்பனை சம்பவத்தை சொல்றேன், இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப வடமாநில தொழிலாளர்களோட வருகை கட்டுக்கடங்காம பெருகி அவங்களும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில தமிழ்நாட்டுல வாழுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அந்த நேரத்துல ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சு ஒரு பகுதியில் வசிக்கின்ற தமிழர்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னு வைங்க, சரியா? அந்த போராட்டம் தொடர்பாக போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அரசு தரப்புல இருந்து அதிகாரிகளோ அமைச்சர்களோ வரும்போது, ஏன்பா இது உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு, உங்க கூடவே இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வட மாநிலத்தவர்களுக்கும் மற்ற மொழிக்காரங்களுக்கும் பிரச்சனையாவே இல்லையே, அதை ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்கலையே, நீங்க தான் தேவையில்லாம போராடி சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறீங்க, இத்தோட போராட்டத்தை நிறுத்திட்டு கலைச்சிட்டு போகல அப்படின்னா உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி போராட்டக்காரர்களை மிரட்டி போராட்டத்தில் இருந்து பின்வாங்க செய்யப்படும். வடமாநில தொழிலாளர்களின் வருகை கட்டுக்கடங்காமல் பெருகினால் தமிழ்நாட்டில் தமிழர்களின் உரிமை போராட்டங்கள் இப்படித்தான் ஒடுக்கப்படும். ஆக இவங்களோட வருகை என்பது வெறும் வேலை வாய்ப்பிற்கான ஆபத்து மட்டும் கிடையாது. நாளைக்கு நாம எந்த ஒரு உரிமையும் கேட்டு போராட முடியாது. இன்னைக்கு இது எங்களோட நாடு, நாங்க தான் இதை ஆளுவோம் அப்படின்னு பேசுறோம் தெரியுமா, அதுக்கு கூட ஆபத்து வந்துடும். இது உங்களோட நாடு ஒண்ணும் கிடையாது, நீங்க மட்டும் இங்க வாழலையே, இந்திக்காரனும் தான் இருக்கான், தெலுங்கனும் தான் இருக்கான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? ஒன்னும் இல்ல, இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்தி திணிப்பை பத்தி கடந்த ஒரு வாரமா வாய்க்கிழிய பேசுறாங்கல்ல. ஏன் இந்த இந்திக்காரர்களின் திணிப்பை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க? இந்தி திணிப்பு வேற, இந்திக்காரர்களின் திணிப்பு வேறையா? சொல்லுங்க. மும்மொழி திட்டம் வழியாக இந்திய திணிக்க பார்க்கறாங்க, அது தப்பு, எதிர்க்கிறோம். ஆனா இந்திக்காரர்கள் வழியா இந்தி மொழியை திணிக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? போய் பாருங்க. கொங்கு மண்டலம் முழுக்க இந்த வட மாநில தொழிலாளர்கள் கட்டுக்கடங்காம பெருகிட்டாங்க. திருப்பூர், ஈரோடு, பல்லடம், பெருந்துறை இந்த இடங்கள்ல தமிழர்களுக்கு இணையாக வட மாநில தொழிலாளர்கள் குக்கிராமம் வரைக்கும் பரவிட்டாங்க. அங்க இருக்கிற வணிக நிறுவனங்கள்ல இந்தியில பெயர் பலகை வச்சிருக்காங்க. எப்படி? இந்தியில, ஆங்கிலம், இந்தி, தமிழ் சின்ன எழுத்துல எழுதி போட்டு இருக்காங்க. இது இந்தி திணிப்பு இல்லையா? இல்ல, எனக்கு உண்மையாலுமே தெரியல. பெருந்துறை பகுதி தமிழ்நாடா இல்ல ஏதாவது வட மாநிலமா மாறிட்டு இருக்குதா? தமிழை தவிர்த்து எல்லா மொழி பதாகைகளையும் பிளக்ஸ் வைக்கிறது இப்ப வாடிக்கையாயிட்டு இருக்குது. தமிழையும் ஆங்கிலத்தையும்
இருமொழி கொள்கையை ஏற்றுக்கலாம். ஆனா தமிழை தவிர்த்து விட்டு ஆங்கிலத்தையும் ஹிந்தியும் இருமொழி கொள்கையாக பெருந்துறையில் இருக்கும் பணிக்கம்பாளையம், குறிப்பாக அந்த சைடு இருக்கிற எல்லா கடைக்காரர்களும் ஹிந்திலேயே பதாகை வச்சிருக்காங்க. இதுல நிறைய தமிழர்கள் தான் பதாகையை வந்து ஹிந்திலேயே அடிச்சு வச்சிருக்காங்க. நிறைய போன் கடைக்காரங்கள்லாம் இங்கிலீஷ் மட்டும் தான் வச்சுக்கிறாங்க, கூட சேர்ந்து ஹிந்தி வச்சுக்கிறாங்க. தமிழை மறந்துட்டாங்க. அவனும் இந்த பகுதியில தான் வசிக்கிறான், அவங்கிட்ட வியாபாரம் செய்யணும், அவனுக்கு புரியிற மொழியில வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழர்களே இந்தி மொழியில பெயர் பலகை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் இந்தி திணிப்பு தான். இது எதனால நடந்துச்சு? இந்திக்காரர்களோட வருகையால நடந்துச்சு. இதையே எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப திராவிடர்களோட இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது வெறும் கண் துடைப்பு, வாக்கு அரசியலுக்காக அவங்க செய்யற நாடகம், அவ்வளவுதான். மத்தபடி அது உரிமை போராட்டமே கிடையாது. அவங்க ஒருபோதும் தமிழர்களின் உரிமைக்காக துணை நிற்கவே மாட்டார்கள், நின்றதும் கிடையாது. ஒவ்வொரு தமிழர்களின் உரிமை போராட்டத்தையும் தங்களுக்கு சாதகமான அரசியல் போராட்டமாக மாத்திக்குவாங்க. 65ல மொழியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழர்கள் இந்தியை எதிர்த்து போராடினாங்க. ஆனா திமுக அதை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டது. 67ல முதல் முறையா ஆட்சிக்கு வந்தாங்க. ஆக மொழி போராட்டம் என்பதையே தங்களுக்கான அரசியல் வாக்கு அறுவடைக்காக பயன்படுத்தி கொண்ட கயவர்கள், திருடர்கள் தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். இவர்களை நம்பி எந்த ஒரு பயனும் கிடையாது. தமிழர்கள் விழித்துக் கொண்டு தங்களுக்கான அரசியலை இந்த மண்ணில் நிறுவாவிடில் சொந்த தாய் நிலத்திலேயே நாம் அகதியாக்கப்படுவோம், அடிமையாக்கப்படுவோம். புரியுதா? இது சாதாரண செய்தி கிடையாது. இதுக்குள்ள பேராபத்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு. 2009ல நம்முடைய சொந்த தாய் நிலத்துல இருந்து சிங்களவர்களால அடிச்சு விரட்டப்பட்டு அகதியாக மாற்றப்பட்டு ஊர் உலகம் எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. நாம எச்சரித்துக் கொண்டு நமக்கான அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் நிறுவ வேண்டும். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசிய மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.